श्री गुरुभ्यो नमः। गणेश भुजंगम। रणक्षुद्रघण्टानिनादाभिरामं चलत्ताण्डवोद्दण्डवत्पद्मतालम् लसत्कुन्दिलाङ्गोपरिव्यालहारं गणाधीशमीशानसूनुं तमीडे ध्वनिध्वंसवीणालयोल्लासि वक्त्रं स्फुरच्चुण्डदण्डोल्लसद्बीजपूरम् गलद्दर्पसौगन्ध्यलोलालिमालं गणाधीशमीशानसूनुं तमीडे प्रकाशज्जपारक्तरत्नप्रसूनप्रवाल प्रभातारुणज्योतिरेकम् प्रलम्बोदरं वक्रतुण्डैकदन्तं गणाधीशमीशानसूनुं तमीडे विचित्रस्फुरद्रत्नमाला किरीटं किरीटोल्लसच्चन्द्ररेखाविभूषम् विभूषैकभूषं भवध्वंसहेतुं गणाधीशमीशानसूनुं तमीडे उदञ्जद्भुजावल्लरी दृश्यमूलो चलद्भ्रूलता विभ्रमभ्राजदक्षम् मरुत्सुन्दरी चामरैः सेव्यमानं गणाधीशमीशानसूनुं तमीडे स्फुरन्निष्ठुरालोलपिङ्गाक्षितारं कृपाकोमलोदारलीलावतारम् कलाबिन्दुगं गीयते योगिवर्यैर्गणाधीशमीशानसूनुं तमीडे यमेकाक्षरं निर्मलं निर्विकल्पं गुणातीतम् आनन्दमाकारशून्यम् परं पारमोङ्कारमाम्नाय गर्भं वदन्ति प्रगल्भं पुराणं तमीडे चिदानन्दसान्द्राय शान्ताय तुभ्यं नमो विश्वकर्त्रे च हर्त्रे च तुभ्यम् नमोऽनन्तलीलाय कैवल्यभासे नमो विश्वबीजप्रसीदेश सूनो इमं सुस्तवं प्रातरुत्थाय भक्त्या पठेत्यस्तु मर्त्यो लभेत् सर्वकामान् गणेशप्रसादेन सिद्ध्यन्ति वाचो गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने। श्री गणेशाय नमः। गणेश भुजंगम ஆதிசங்கரர் அருளி செய்த ரொம்ப எளிமையான விநாயக பெருமான் மேல ஏற்றப்பட்ட ஒரு புஜங்கம். நம்ம எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். அவருக்கு பேரே விக்னேஸ்வரர், எல்லா விக்னங்களையும் பொடி பொடியா ஆக்குறவர், அதனாலேயே அவருக்கு விக்னேஸ்வரர்ங்கிற பேரு. ஸோ அவர் மேல ஏற்றப்பட்ட இந்த கணேச புஜங்கத்தை நம்ம இப்ப கத்துக்கலாம். முதல் ஸ்லோகம். ரணக்ஷுத்ர கண்டா நிநாத அபிராமம் சலத் தாண்டவ உத்தண்டவத் பத்ம தாளம் லசத் குந்தில அங்க உபரி வியாலஹாரம் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. ரணத்னா ஒலிக்கிறது, க்ஷுத்ரனா வெரி ஸ்மால் சின்ன, கண்டா மணிகள் சிறிய மணிகள், நினாதம்னாலே அந்த அழகான இனிமையான ஒலி எழுப்புறது அந்த மணிகள்.
அபிராமம், ராமம்னா அழகு, அபிராமம்னா ரொம்ப அழகு. அவர் இடுப்புல அணிஞ்சுன்னு இருக்கிற சிறிய மணிகள் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு நாதத்தை எழுப்புறது. சலத்துனா ஆடுறது. தாண்டவ உத்தண்டவ பத்மதாளம், அவரோட தாமரை போன்ற பாதங்கள் ஒரு தாண்டவம் ஆடுறது, நர்த்தனம். அவரோட கணபதியோட நர்த்தனமானது அந்த தாமரை பாதங்கள் போல அவரோட பாதங்கள்ல அவர் நர்த்தனம் ஆடுறார். லசத்தில அங்க உபரி காலஹாரம், லசத் ரொம்ப அழகா இருக்கு. என்னது அப்படின்னா துந்தில அங்க உபரி, துந்திலம்னா தொந்தி, சரீரத்துல வியாலஹாரம், வியாலம்னா சர்ப்பம், சர்ப்பமாலை அணிஞ்சுட்டு இருக்கார். அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அப்பேற்பட்ட கண அதீஷன், சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதி ஈசனாக இருப்பவர். சோ கணாதீஷம். ஈசான சூனும், ஈசானம் இவர் சிவபெருமானோட சூனும் புத்திரனுமான அந்த கணபதிய தம் அவரை நான் வணங்குகின்றேன், ஸ்துதிக்கின்றேன். ஈடேனா ஸ்துதிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அழகான இனிமையான ஒலி எழுப்புற சிறிய மணிகள் அணிஞ்சுண்டு ரொம்ப அழகாக விளங்குபவரும், அழகிய தாமரை போன்ற பாதங்களால தாண்டவம் செய்பவரும், சர்ப்ப மாலையை அணிந்தவரும், பரமசிவனின் புத்திரரும் கணபதியுமான அந்த விநாயக பெருமானை நான் துதிக்கின்றேன். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம். இரண்டாவது ஸ்லோகம். துவனி துவம்ச வீணா லய உல்லாசி வக்திரம் ஸ்புரத் சுண்ட தண்ட உல்லசத் பீஜபூரம் கலத் தர்ப்ப சௌகந்திய லோல அலி மாலம் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. துவனி துவம்ச, வீணா லய துவனி துவம்ச, வீணையோட நாதம் எவ்வளோ இனிமையா இருக்கும். அந்த நாதம், அந்த ஒலி, அந்த துவனியையே துவம்சம் பண்ணக்கூடிய ரொம்ப அழகான ஒரு இனிமையான ஒரு குரல் வளம் உடைய, வக்திரம்னா முகம். சோ அவரோட முகத்துல இருந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நாதம் வருது. ஸ்புரத் சுண்ட தண்ட உல்லசத் பீஜபூரம், பீஜம்னா சீட்ஸ், பூரம்னா ஃபுல் ஆஃப். சோ அந்த மாதுளம் பழம் தான் பீஜபூரம். சோ அந்த மாதுளம் பழத்தை கையில ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா சுண்ட தண்ட, சுண்டம்னா ட்ரங்க், அந்த துதிக்கை லாங்கா அந்த தண்டம் மாதிரி இருக்கிற அந்த துதிக்கையில ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்கார். அதனால ரொம்ப அழகா காணப்படுறார். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானை கலத்துனா ஒழுகிறது, வழிகின்ற. தர்ப்பம்ங்கிறது மதஜலம், சௌகந்திய ரொம்ப வாசனையா இருக்கிற. சோ அவரோட அந்த மத ஜலம் ஒழுகிறது, அவரோட மத்தகம் அதுல இருந்து, அது யானை முகத்தோன் இல்லையா. சோ அதுல இருந்து வர அந்த மத ஜலத்துல இருந்து வர சுகந்தத்தினால ஈர்க்கப்பட்ட வண்டுகள் ஒரு மாலை போட்ட மாதிரி இருக்கான். சோ லோல அலி மாலம், லோலனா என்ன அப்படியே சுத்தி வருது வண்டுகள் மொய்க்கிறது. அது ஒரு அலினா அந்த வண்டுகள், மாலம்னா அப்படியே ஒரு மாலை மாதிரி தோற்றம் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட கணாதீசனை, ஈசனோட மைந்தனை, அந்த விநாயக பெருமானை நான் ஸ்துதிக்கின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம். வீணையோட இனிமையான நாதத்தையே தோற்கடிக்க செய்யும் இனிய குரல் வளம் உடையவரும், நீண்ட துதிக்கையில மாதுளம் பழம் உடையவரும், நறுமணமிக்க மத ஜலத்தினால ஈர்க்கப்பட்ட வண்டுகளால சூழப்பட்டவருமான பரமசிவனோட மைந்தனும் கணபதியுமான அந்த விநாயக பெருமானை நான் துதிக்கின்றேன். இதுதான் இரண்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம். மூன்றாவது ஸ்லோகம். பிரகாஷத் ஜபா ரக்த ரத்ன பிரசூன பிரவால பிரபாத அருண ஜோதிஹி ஏகம் பிரலம்ப உதரம் வக்ர துண்ட ஏகதந்தம் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. பிரகாஷத் ரொம்ப அப்படியே ஜுவலிக்கிறது தேகம். அவரோட தேகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஜபா ரக்த, ஜபா புஷ்பம், செம்பருத்தி பூவோட அந்த ரக்தம் செந்நிறமானது, செந்நிறம், அது ரத்ன பிரசூன, அப்படியே ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்படியே ஒரு பிரசூனா ஃப்ளவர், புஷ்பம். சோ ஒரு நல்ல செந்நிறமான ஒரு செம்பருத்தி பூ, அந்த புஷ்பம் போன்ற ஒரு பிரபை. மேலும் பிரவால பிரபாத்த,
பிரவாலம்னா பவழம், பவழம் போல இருக்கிற அந்த பிரபாத அருண இளம் காலை சூரியன், அந்த செங்கதிர் இருக்கு இல்லையா, அந்த அப்பேற்பட்ட ஒரு செந்நிறம். ஜோதிகி ஏக்கம், ஒரே செஞ்சோதியாக விளங்கும் அவரை. பிரலம்ப உதரம், உதரம்னா வயிறு, சோ தொந்தி, அவருக்கு பெரிய தொந்தி உடையவர். சோ பிரலம்ப உதரம். மேலும் வக்ரதுண்ட ஏகதந்தம், துண்டம் அந்த துதிக்கை, ஒரு வளைந்த துதிக்கை உடையவரும், ஏகதந்தம் ஒற்றை தந்தம் உடையவரும் ஆன ஈசனின் மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கின்றேன். இதுதான் 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம். செம்பருத்தி பூவோட செம்மையையும் பவளத்தோட செம்மையையும் இளம் காலை பொழுதோட செந்நிறத்தையும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு செஞ்சோதியாக திகழ்பவரும், பெருத்த வயிறு உடையவரும், வளைந்த துதிக்கை கொண்டவரும், ஒற்றை தந்தம் உடையவருமான ஈசனின் மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கின்றேன். இதுதான் 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம். 4வது ஸ்லோகம். விசித்திர ஸ்புரத் ரத்ன மாலா கிரீட்டம் கிரீட்ட உல்லசத் சந்திர ரேகா விபூஷம் விபூஷ ஏக பூஷம் பவ துவம்ச ஹேத்தும் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. விசித்திர, ரொம்ப ஒரு விசித்திரமான, ரேர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விசித்திர ஸ்புரத்னா ஜுவலிக்கின்ற ரத்னமாலா கிரீட்டம், ரத்னங்களால் ஆன, ரத்ன மாலைகளால் ஆன கிரீட்டத்தை அணிந்து கொண்டு இருப்பவரும், அப்படியே பலவிதமான வர்ணங்கள்ல பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்பேற்பட்ட அழகான கிரீடம் அணிஞ்சுட்டு இருக்கார். அந்த கிரீட்டத்துல கிரீட்ட உல்லச சந்திரரேகா விபூஷம், பிறை சந்திரன், சந்திர ரேகா பிறை சந்திரனை ஒரு அலங்காரமா அந்த கிரீடத்துக்கு மேல சூட்டின்னு இருக்கார். விபூஷ ஏகபூஷம், விபூஷணங்களுக்கெல்லாம் ஒரே விபூஷணமாக விளங்குபவர், அலங்காரத்துக்கெல்லாம் அலங்காரமா விளங்கும் அவர். பவத்வம்ச ஹேத்தும், பவ அப்படிங்கிறது இந்த சம்சாரம், பிறப்பு இறப்பு, இதுல திருப்பியும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பவர், பக்தர்களுக்கு பிறவா வரம் கொடுத்து அருள் பண்றார். சோ பவத்வம்ச ஹேத்தும் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே அப்படிங்கறத 4வது ஸ்லோகம். அதாவது ரொம்ப அபூர்வமான ரத்ன மாலைகளால ஆன கிரீடத்தை அணிஞ்சுட்டு இருக்கிறவரும், கிரீடத்துல பிறை சந்திரன அலங்காரமாக சூடிக்கொண்டிருப்பவரும், அலங்காரங்களுக்கெல்லாம் அலங்காரமாக திகழ்பவரும், இந்த சம்சாரம் அப்படிங்கிற கடல்ல மீண்டும் பிறக்காம இருக்கிற வரம் அருள்பவரும், ஈசனோட மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கிறேன். 5வது ஸ்லோகம். உதஞ்சத் புஜா வல்லரி திருஷ்ய மூலக சலத் ப்ரூ லதா விப்ரம பிராஜ தக்ஷம் மருத் சுந்தரி சாமரைஹி சேவ்யமானம் கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. உதஞ்சத் அசைகின்ற, புஜா வல்லரி, புஜம் அந்த துதிக்கை தான் புஜம், அந்த புஜம் அப்படிங்கிற வல்லரி கொடி அசைற மாதிரி இருக்கான் அவரோட துதிக்கை அசைக்கும் பொழுது. திருஷ்ய மூலக, அது அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு கொடி அசைஞ்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அசைகின்ற துதிக்கையை உடையவர். சலத்தும் அசையறதுதான். ப்ரூலதா, அவரோட புருவங்களும் ஒரு கொடி போல, கொடி அப்படி புருவத்தை சுருக்கும் பொழுதும் அப்படி விரிக்கும் பொழுதும் ஒரு கொடி அசைற மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. விப்ரமன்னா ஒரு டவுட்டை கிரியேட் பண்றது, இது புருவமா இல்ல கொடியா அப்படின்னு சொல்லிட்டோம். விப்ரம பிராஜதக்ஷம், ரொம்ப அழகாக விளங்குறது. மருத் சுந்தரி சாமரைஹி, மருத் சுந்தரி, ரொம்ப அழகான சுந்தரிகளால சாமரம் வீசப்பட்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும். அப்பேற்பட்ட கண அதீஷனும் ஈசான சூனும் ஆன கணபதியை நான் ஸ்துதிக்கின்றேன்கிறதான் இந்த 5வது ஸ்லோகத்தோட அர்த்தம். அதாவது அசைற கொடி மாதிரி தோன்றுகின்ற துதிக்கை உடையவரும், மிக அழகாக அசைகின்ற புருவங்களை உடையவரும், புருவங்களும் கொடியோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகினை உடையவரும், அழகான மங்கையரால சாமரம் வீசப்படுபவருமான ஈசனின் மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கின்றேன்.
ஆறாவது ஸ்லோகம். ஸ்புரத் நிஷ்துர ஆலோல பிங்க அக்ஷி தாரம் கிருபா கோமல உதார லீலா அவதாரம் கலா பிந்து கம் கீயத்தே யோகி வர்யைஹி கண அதீஷம் ஈசான சூனும் தம் ஈடே. ஸ்புரத் விளங்குகின்ற, ரொம்ப அழகாக காணப்படுகின்ற, நிஷ்டுர நிஷ்டுரனா கூர்மையான, ஆலோல பிங்க அக்ஷிதாரம். ஆலோலம்னா இங்கேயும் அங்கேயும் அவரோட விழிகள் பக்தர்கள் எல்லாரையும் காக்கணும் இல்லையா, எல்லாரையும் பாக்குற எல்லா பக்கமும் அந்த விழிகள் அசையும் பொழுது ஆலோல பிங்க, பிங்கனா மஞ்சள் நிறம், அக்ஷிதாரம் அந்த கண்கள் அப்படியே ஒளி வீசிண்டு மஞ்ச கலர்ல இருக்கு. கிருபா கோமல உதார லீலா அவதாரம். கிருபை அப்படிங்கிற பக்தர்களுக்கு கிருபை பொழியறதுக்குன்னே ஒரு அவதாரம் எடுத்தவரும், லீலா அவதாரம் லீலையாக விளையாட்டாக ஒரு அவதாரம் எடுத்தவரும், கோமல உதார, உதாரம்னாலே ஒரு ஜெனரஸ், ரொம்ப கேக்குறவாளுக்கெல்லாம் அப்படியே கருணை கடலாக இருப்பவரை, கலா பிந்துகம் கலைகள் அனைத்திற்கும் அந்த பிந்து, அந்த மத்திய புள்ளியாக விளங்குபவரை, யோகி வரியைஹி கீயத்தே மிகச்சிறந்த யோகிகளால் பாடப்படுபவரும் ஆன கண அதீஷனை, ஈஸ்வரனின் மைந்தனை, அந்த விநாயக பெருமானை நான் ஸ்துதிக்கின்றேன். கூரிய மஞ்சள் நிறமான அழகிய விழிகள் உடையவரும், கிருபை பொழிவதற்கென்றே அவதரித்தவரும், அனைத்து கலைகளுக்கும் மத்திய புள்ளியாக விளங்குபவரும், சிறந்த யோகிகளால பாடப்படுபவரும், ஈசனின் மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கின்றேன். ஏழாவது ஸ்லோகம். யம் ஏக அக்ஷரம், ஏகாட்சரம், நிர்மலம் நிர்விகல்பம், குண அதீதம், ஆனந்தம், ஆகார சூன்யம், பரம் பாரம், ஆம்நாயம், ஓம்கார கர்ப்பம், வதந்தி பிரகல்பம், புராணம் தம் ஈடே. எவரை, எம் ஏகாட்சரம், ஏகாட்சரன் என்றும், ஓம் அப்படின்னாலே பிரணவம் பிள்ளையார் தான். சோ எவரை ஏகாட்சரன் என்றும், நிர்மலம் நிர்மலமானவர் என்றும், நிர்விகல்பம் எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லாதவர் என்றும், குண அதீதம் குணங்களையெல்லாம் கடந்தவர், இல்ல குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்றும், ஆனந்தம் ஆனந்தமே வடிவானவர் என்றும், ஆகார சூன்யம் ஆகாரம்ங்கிறது உருவம், உருவமே இல்லாதவர், உருவமற்றவர் என்றும், பரம் பரமமானவர் என்றும், பாரம் பாரம்னா அவர்தான் ஒரு எல்லை, அனைத்திற்கும் எவர் ஒருவர் எல்லையாக விளங்குகிறார் என்று கூறுகிறார்களோ அவரை, ஆம்நாயம் ஆம்நாயம்னா வேதம், சோ வேதமாக விளங்குபவரை, ஓம்கார கர்ப்பம் ஓம்காரமே அவர்கிட்டேந்து தான் வந்தது, சோ ஓம்காரத்திற்கு கருவறையாக இருப்பவரும், பிரகல்பம் ரொம்ப ஒரு தைரியமானவர் என்றும், புராணம் மிகவும் பழமையானவர் என்றும் எவர் ஒருவர் போற்றப்படுகின்றாரோ அவரை, அந்த கணபதியை நான் ஸ்துதிக்கின்றேன்கிறது தான் ஏழாவது ஸ்லோகத்தோட அர்த்தம். சோ எவரை ஏகாட்சரன் என்றும், நிர்மலன் என்றும், மாறுதல் அற்றவர் என்றும், குணங்களையெல்லாம் கடந்தவர் என்றும், ஆனந்தமே வடிவானவர் என்றும், உருவமற்றவர் என்றும், பரமமானவர் என்றும், அனைத்திற்கும் எல்லையாக இருப்பவர் என்றும், வேத வடிவானவர் என்றும், ஓம்காரத்தின் கருவறையாக திகழ்பவர் என்றும், மிக்க தைரியமுடையவர் என்றும், மிக்க பழமையானவர் என்றும் புகழப்படுகின்றாரோ, எவர் ஒருவர் புகழப்படுகின்றாரோ அவரை நான் ஸ்துதிக்கின்றேன். இதுதான் ஏழாவது ஸ்லோகத்தோட அர்த்தம். எட்டாவது ஸ்லோகம். சித் ஆனந்த சாந்திராய சாந்தாய துப்யம் நமஹ விஸ்வ கர்த்ரே ச ஹர்த்ரே ச துப்யம் நமஹ அனந்த லீலாய கைவல்ய பாசே நமஹ விஸ்வ பீஜ பிரசீத ஈஷ சூனோ. சிதானந்த சாந்திராய, சாந்திரனாலே ரொம்ப அடர்த்தியா, ரொம்ப நிறைய
எப்படின்னா சிதானந்தம், அப்படியே சிதானந்த ரூபமாக விளங்குறார் அவர், பிரம்மானந்த வடிவம். சோ அப்பேற்பட்டவருக்கு, சாந்தாய மிகவும் சாந்தமே வடிவானவருக்கு, துப்யம் உனக்கு, நமக விஸ்வகர்த்ரே என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த துப்யம் அப்படிங்கிறது வருது. நமக நமஸ்காரங்கள், விஸ்வகர்த்ரே இந்த விஸ்வத்தின் கர்த்தாவிற்கு, இந்த உலகத்தினை உண்டு செய்தவருக்கு, ச ஹர்த்ரே சங்கிறது அண்ட், மேலும் ஹர்த்ரே விஸ்வஹர்த்ரே இந்த விஸ்வத்தை அழித்தவருக்கும், படைத்தல் அழித்தல் இரண்டையும் செய்பவர் அவருக்கு, ச துப்யம். நமக அனந்த லீலாய எல்லையற்ற லீலைகளை புரிபவருக்கு, கைவல்ய பாசே கைவல்யம்ங்கிறது மோக்ஷம், அந்த மோக்ஷம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்து அருள்பவருக்கு, பாசனாலே ஒரு ஒளி, சோ அந்த கைவல்யத்தை அளிக்கக்கூடிய ஒளியாக விளங்குபவர், திகழ்பவர். மேலும் நமக விஸ்வ பீஜ இந்த விஸ்வத்துக்கே ஒரு பீஜமாக வித்தாக விளங்குபவருக்கு, ஈஷசூனோ பிரசீத ஈஸ்வரனின் புத்திரனே, பிரசீதன்னா என்ன, நீங்க உங்களோட கடைக்கண் பார்வையை என்மேல் செலுத்தி எனக்கு பிரசாதித்து அருள் செய்யுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறார். பிரம்மானந்த வடிவமாக விளங்குபவருக்கு, மிகவும் சாந்தமானவருக்கு, இந்த உலகத்தினை படைத்தவருக்கு, படைத்த இவ்வுலகத்தினை அழித்தவருக்கு, அழிப்பவருக்கு, எல்லையில்லாத லீலைகளை நிகழ்த்துபவருக்கு, மோக்ஷம் என்னும் கைவல்ய பதத்தினை அளிப்பவருக்கு, இந்த உலகத்தின் வித்தாக இருப்பவருக்கு, ஈசனின் மைந்தனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், தயை கூர்ந்து எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு இதுல வேண்டிக்கிறார். 9வது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம், பலஸ்ருதியும் கூட. இமம் சுஸ்தவம் பிராத்தஹ உத்தாய பக்த்யா படேத் யஹ து மர்த்யஹ லபேத் சர்வ காமான் கணேஷ பிரசாதேன சித்யந்தி வாசஹ கணேஷே விபௌ துர்லபம் கிம் பிரசன்னே. இமம் சுஸ்தவம் இந்த ரொம்ப அழகான ஸ்துதிய, பிராத்தக உத்தாய காலை வேளைகளில் எழுந்தவுடன், பக்தியா ரொம்ப பக்தியோட, யஹ து மர்த்யஹ படேத் எந்த ஒரு மானுடன் படிக்கின்றானோ, சஹனை சேர்த்துக்கணும், அவன் சர்வ காமான் லபேத் அனைத்து விருப்பங்களையும், அவனுடைய அனைத்து காமங்களும் நிறைவேற்றப்படும், அடைவான். கணேச பிரசாதேன வாச்சக சித்தியந்தி அந்த கணேசனோட அருளால வாச்சக சித்தியந்தி அந்த எந்த ஒரு மானுடன் வேண்டிண்டு ஒரு வாக்கு கொடுக்கறானோ அந்த வாக்குகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். கணேசே விபௌ விபு அப்படின்னாலே எங்கும் நிறைந்திருப்பவர், அந்த விபுவான கணேசன் அவர் பிரசன்னே பிரசன்னமானவுடன், அவருக்கு துதி பண்ணின உடனே அவருக்கு ஒரு பக்தன் நம்மள துதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைத்தாலே போரும். இதுல துதியும் செஞ்சோம்னு சொன்னா, துர்லபம் கிம் கிடைக்காதது எது, கிடைக்க பெறாதது எது அப்படின்னு எதுவுமே கிடையாது, நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். கிம் அப்படின்னா என்ன கிடைக்காம போகும் அப்படின்னு கேட்கிறவர், அதாவது எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த பலஸ்ருதியோட அர்த்தம். சோ இந்த அழகான ஸ்லோகத்தை யார் ஒருத்தர் கால வேளைகள்ல ரொம்ப பக்தியா படிக்கிறாரோ அவரோட அனைத்து விருப்பங்களும் ஈடேறும். விநாயக பெருமானோட அருள்னால அவரோட வாக்குகள் எல்லாம் நிறைவேறும். ஆனந்த வடிவமா எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கும் கணபதி இருக்கும் பொழுது கிடைக்க பெறாதது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டோ? கிடையவே கிடையாது, அனைத்தும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் இந்த நிறைவு ஸ்லோகமான பலஸ்ருதியோட அர்த்தம். ஸ்ரீ கணேசாய நமஹ. இந்த கணேச புஜங்கத்தோட ஒரு சின்ன ஜிஸ்ட், ரொம்ப அழகான ஒலி எழுப்புற சின்ன மணிகள் அணிந்து அழகாக திகழ்பவரும், ரொம்ப அழகான தாமரை போன்ற பாதங்களால தாண்டவம் ஆடுபவரும், சர்ப்ப மாலையை அணிந்துள்ளவரும், வீணையோட இனிமையான நாதத்தையே தோற்கடிக்கக்கூடிய இனிய குரல் வளமுடையவரும், நீண்ட துதிக்கையில மாதுளம் பழம் ஏந்தியவரும், நறுமணமிக்க ஜலத்தினால மத ஜலத்தினால ஈர்க்கப்பட்ட வண்டுகளால சூழப்பட்டவரும், செம்பருத்தி பூ, பவளம், இளம் காலை சூரியன் இவற்றோட அந்த சென் நிறத்தை எல்லாம்
தோற்கடிக்கக்கூடிய செஞ்சோதியாக திகழ்பவரும், பெருத்த வயிறு உடையவரும், வளைந்த துதிக்கை உடையவரும், ஒற்றை தந்தம் உடையவரும், அபூர்வ ரத்ன மாலைகளால ஆன கிரீடம் அணிந்தவரும், கிரீடத்துல பிறைச்சந்திரன அலங்காரமாக உடையவரும், அலங்காரங்களுக்கெல்லாம் அலங்காரமாக திகழ்பவரும், இந்த சம்சாரம் அப்படிங்கிற கடல்ல பிறக்காமல் அருள்பவரும், அசைகின்ற கொடி போல இருக்கிற துதிக்கை உடையவரும், அழகாக அசையற உருவங்கள் உடையவரும், அழகிய மங்கையர்களால சாமரம் வீசப்படுபவரும், கூரிய மஞ்சள் நிறமான கண்களை உடையவரும், கிருபை பொழிவதற்கே அவதாரம் செய்தவரும், அனைத்து கலைகளுக்கும் மத்திய புள்ளியாக விளங்குபவரும், சிறந்த யோகிகளால பாடப்படுபவரும், ஈசனின் மைந்தனும் கணபதியுமான அவரை நான் துதிக்கிறேன். யார ஏகாட்சரனோ நிர்மலனோ மாறுதலே இல்லாதவர்னோ குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னோ ஆனந்தமே வடிவானவர்னோ உருவமற்றவர்னோ பரமமானவர்னோ எல்லாத்துக்கும் எல்லையாக இருப்பவர்னோ வேத வடிவானவர் அப்படின்னும், ஓம்காரத்தோட கருவறையாக திகழ்பவர் அப்படின்னும், ரொம்ப தைரியம் உடையவர் அப்படின்னும், ரொம்ப பழமையானவர்னும் யார் புகழப்படுறாரோ அவரை நான் துதிக்கிறேன். மேலும் பிரம்மானந்த வடிவானவருக்கு, சாந்தமானவருக்கு, இந்த உலகத்தினையே படைத்தவருக்கு, அதனை அழித்தவருக்கு, எல்லையில்லாத லீலைகளை புரிபவருக்கு, மோட்சம் என்னும் கைவல்ய பதத்தை அளிப்பவருக்கு, இந்த உலகத்தோட வித்துக்கு, ஈசனோட மைந்தனுக்கு என்னோட நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார். மேலும் இந்த அழகான ஸ்லோகத்தை யார் ஒருத்தர் தினமும் பக்தியோட கால வேளையில படிக்கிறாரோ அவரோட எல்லா விருப்பங்களும் ஈடேறும். விநாயக பெருமானோட அருளால அவரோட எல்லா வாக்குகளும் நிறைவேறும். ஆனந்தமே வடிவாக எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த விநாயக பெருமான் இருக்கும் பொழுது கிடைக்க பெறாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கணேச புஜங்கத்தை நிறைவு செய்கிறார். ஸ்ரீ கணேசாய நமஹ.